அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். பயிர் விளையிறதுக்கு மண்ணு தான் ஆதாரம். இந்த மண்ணை பொன்னாக்கிற காவிரி தாய்க்கு நன்றி சொல்றதுக்காக ஆடி 18 கொண்டாடுறோம். ஆடிப்பெருக்கன்னைக்கு காவிரி தாய் பெருக்கெடுத்து ஓடி வருவாளாம். அதனால்தான் நம்ம ஆடிப்பெருக்கு கொண்டாடுறோம். இந்த வீடியோவில் இருக்கிறது பேர் சப்பரத்தட்டி இல்லைன்னா சப்பரம். குட்டி குழந்தைகள்லாம் இந்த சப்பரத்தட்டியை ஆற்றங்கரைக்கு இழுத்துட்டு போவாங்க. ஜாலியாக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச சாமி படத்தை இந்த சப்பரத்தட்டியில் ஒட்டிட்டு இழுத்துட்டு போவாங்க. எல்லாரும் காவிரி ஆற்றங்கரையில் கலந்த சாதம் நைவேத்தியம் பண்ணுவாங்க. கலந்த சாதம்னா எலுமிச்சம்பழ சாதம், தேங்காய் சாதம், புளிஞ்சாதம், சக்கரை பொங்கல், அது மாதிரி இது எல்லாத்தையும் காவிரி தாய்க்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அதோட பெண்களுக்கு வெத்தலைப்பாக்கும் வளையலும் தாம்பூலமும் தருவாங்க. இப்படிதான் நம்ம ஆடிப்பெருக்க கொண்டாடுவோம். இந்த வீடியோவில் நம்ம கிராண்ட் அணைக்கட் கல்லணையை பற்றி பார்க்க போகிறோம். கல்லணையை கட்டினது கரிகால் பெருவளத்தான் என்ற சோழ மன்னன். இதுதான் என்னோட ஃபேவரட் பிளேஸ். இது திருச்சியில் இருக்கு. அகஸ்தியர் முனிவரோட கமண்டலத்தில் உள்ள தண்ணியை விநாயகர் காக ரூபத்தில் வந்து தட்டி விட்டாராம். அந்த தண்ணி பறந்து விரிந்து ஓடியதாம். அதனால்தான் இந்த தண்ணி பேர் காவிரின்னு உருவாயிடுது. இந்த இடத்துல காவேரிக்கு அகண்ட காவேரின்னு ஒரு பேர் இருக்கு. இப்போ உங்களுக்கு காவேரி உருவான கதை புரிஞ்சிருந்தா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அக்ரா அடுத்த ஆகாரத்தை பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. பாத்தீங்களா காவேரி எப்படி பெருக்கெடுத்து ஓடி வரான்னு?